இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடியே ரத்னா, காலையில நீ வயிறு எரிஞ்சு சாக போறடி. சொன்ன மாதிரி எழுதிட்டேன். அதுவும் ஸ்கூல்ல எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி அந்த இடத்துல எழுதியிருக்கேன் மேடம். ஓகே தானே மேடம்? நீ எதுக்காக ஒத்த குரங்க அலையுறேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. மேடம் என்ன சொல்றீங்க? ஏண்டா ஆம்பளனா லவ் பண்ண தெரிய வேண்டாமா? அதனாலதான் அந்த ரத்னா உன்னை உதறி தள்ளிட்டு போயிருக்கா. காதலிக்கவே லாய்க்கு இல்லாதவன் கிட்ட போய் இந்த வேலையை கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? மேடம் நீங்க சொன்னபடி சரியா தானே மேடம் எழுதியிருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா? அறிவழகையின் ஸ்பெல்லிங் கரெக்டா தானே மேடம் இருக்கு? மண்ணாங்கட்டி. ஏண்டா ரெண்டு பேரை அடுத்தடுத்து எழுதி வச்சா உடனே அவங்கள பத்தி ஊரு தப்பா நினைச்சிருமா? ரெண்டு பேருக்கும் நடுவுல ஆர்டின போட்டு விடணும். அந்த ஆர்டின்ல ஒரு ஆரோவும் போடணும். இது கூட உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? சாரி மேடம், இது என்னோட தப்பு தான். முதல்ல நான் சொன்னதை செய். ஓகே மேடம், உடனே பண்றேன். மேடம் ஹார்ட்டையும் போட்டாச்சு, அதுல அம்பையும் குத்தி விட்டாச்சு மேடம். வெரி குட். அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். உன்னை யாரும் பாக்கறதுக்கு முன்னாடி அங்கிருந்து நீ வெளியே போயிடு. ஓகே மேடம். மாலதி, வர வர நம்ம ஸ்கூல் லவ்வர்ஸ் பார்க் மாதிரி ஆயிப்போச்சு பாத்தீங்களா? ஒரு வாத்தியார் டீச்சர் இப்படி இருந்தா பசங்க என்னத்தை கத்துப்பாங்க? காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க. என்னாச்சு சார்? பிரேயர்ல மீட்டிங்கா? அட பாவிங்களா, யாரு பார்த்த வேலைடா இது? சார் நிச்சயமா நீங்க எழுதல சார். சார் என்ன சார் பேசுறீங்க? என்ன ரத்னா இது? அக்கிரமம் பண்ணி வச்சிருக்காங்க, விடக்கூடாது. இது யார் பார்த்த வேலைன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் ரத்னா. யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவங்களுக்கு எழுதணும்னு தோணி இருக்குல்ல, அதுக்கு யார் காரணம்? ஐயோ என்னங்க இது? என்ன குத்தம் சொல்ற மாதிரி இருக்கு? நான் ஒண்ணுமே செய்யலையே, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா ஊர் அது நம்பாத. கனி வா, வீட்டுக்கு போலாம். அக்கா இப்ப வா. வானா வரமாட்டியா? சரிக்கா. மேம். மாமா ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க மாமா. கனி வரைஞ்ச ஓவியத்தை பார்த்து வாங்கிக்கிட்டாங்க. ஸ்டேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் சண்முகம் பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு அவங்க சொல்லிருக்காங்க. ஆமாம்பா,
ஆரம்பத்துல ரொம்ப டெரரா ஏதோ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்லி பயங்காட்டினாவளா. ஆனா நீ காணாம போன அன்னைக்கு அந்த அம்மா என்கிட்ட வந்து உங்க அப்பா கண்டுபிடிக்க நான் என்ன உதவி வேணா செய்யறேன் என்கிட்ட கேளுன்னு சொல்லிச்சுலா. ஐயா சண்முகசாமி, இப்ப எதுக்கு இந்த கேஸை போட்டு இழுத்துட்டு கிடக்க? ஏதோ வந்தானுங்க, கடத்தினானுங்க, என்னை கொல்ல பார்த்தானுங்க, அதான் நான் பொழைச்சிட்டேன்ல. இன்னும் எதுக்கு இதையே பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு தொங்கிட்டு அலையணும்? எப்போ இந்த வாட்டி மயிர் இடையில உன்னை காப்பாத்தியாச்சு, அடுத்த வாட்டி என்ன மறுபடியும் முயற்சி பண்ண மாட்டான்ட்டு உனக்கு சொல்ல முடியுமா? அது எப்படிப்பா? எப்போ அவன் என்னைக்கு இருந்தாலும் நம்ம குடும்பத்தை குறி வச்சுதான் சுத்திட்டு இருக்கான். அவன் என்ன உன்னை மட்டுமா கடத்தினா? ஐயோ, வேற யார கடத்தினா சாமி? அதானே, வேற யாரும் கடத்தினா? இருப்பா, அவன் உன்னை மட்டுமா கடத்துவான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உன்னை மட்டுமா கடத்துனா அப்படின்னு தப்பா சொல்லிவிட்டேன். அதுக்கு போய் அர்த்தம் கண்டுபிடிக்கலாமா? ஏய் பாடி அக்கா வாண்ண. கேட்டி, என்ன இந்த நேரத்துல 2 பேரும் வந்து நிக்கிய? இல்லை, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அங்கேருந்து திடீர்னு கிளம்பி வந்தாலும் சரி, என்கிட்ட ஃபோன் பண்ணாம வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. நீங்க பாட்டு சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பி வந்தா என்னல அர்த்தம்? சாமி, வர வர ஸ்கூலுக்கு வரது போறதெல்லாம் நீங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னாச்சு உனக்கு? அது ஏலே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏலே, நீங்க எதுக்கு பாதியிலே ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வந்தீங்க? ஏ ரத்னா, என்னாச்சுடி? எதுக்கு இப்ப ஸ்கூல்ல இருந்து பாதியிலேயே வந்த? இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலன்னா என்ன தலைய முழுகி போயிடும். நாங்க வந்துட்டோம், அவ்வளவுதான். கனி, உள்ள வா. நான் கேட்டதுக்கு அவ பதில் சொல்லவே இல்லையே. ஏலே கனி, அண்ணே. இங்கோ. என்னண்ணே? இல்லை, இப்ப எதுக்கு அவ அடுப்புல எரியற கட்ட மாதிரி வெடிக்கா? என்னாச்சு? எல்லாரும் அக்காவே பார்த்தாங்களா? அக்காவுக்கு கோவம் ஆயிடுச்சு. அறிவு சாரை ஏசிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. சரி, எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சு போச்சு. நீ உள்ள போ. ம். கனி, எங்கடி அவ? அக்கா உள்ளதா இருக்கு மதனி. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பி. ஏலே டாக்டர் சாமி. சொல்லுங்க சாமி. கனி ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிச்சு. ஆனா அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. என்ன டவுட்? ஸ்கூல்ல யாரோ சவுத்துல கிறுக்கி வச்சாங்கன்றதுக்காக நம்ம பிரின்சிபால் சாமி கோவப்படுதா, இல்ல அந்த வெள்ளக்காட்டான் பேரையும் அந்த அரகுர டீச்சர் பேரையும் சேர்த்து எழுதியிருக்காவான்னு கோவப்படுதாவளா?